ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தின் 4வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனைகளை கடந்து போவோம். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான பிள்ளைகள் ஜேக்கப்காக, டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, தேவன் நம்மோடு பேசும்படியாக, அவருடைய வார்த்தையினாலே நம்ம என்கரேஜ் பண்ணத்தக்கதாய் நம்ம இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய 4வது வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தரின் நாளில் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளையும் ஆண்டவரே விசேஷ தைரியத்தையும் கர்த்தர் அவர்களோடு இடைப்படுகிறதை அவர்கள் உணரத்தக்கதாய் ஆவியானவர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வர்ஷிப் நடத்துகிற ஜேக்கப்காக, டெபோராக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்படுங்க. எல்லா காரியங்களும் உடைய கருத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் ஆராதனையில் போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் லார்ட். மீண்டுமாக எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக இந்த ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஒரு சில பாடல்கள் பாடி அவரை ஆராதிக்கலாம். முதல் பாடலாக என் பெலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லை என்ற பாடல் தெரிந்திருந்தால் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. அவர் நம் வலப்பக்கத்தில், அவர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஸோ எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்கிறார் இருக்கா. ஸோ எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்களுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல்ஷடாய் என் தெய்வமே, எல்ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே.
என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம் வலப்பக்கத்தில் இருக்கும் பொழுது எதை குறித்தும் கலங்கக்கூடாது. அவர் நம்மை துணையாக கொண்டிருக்கும் பொழுது எதை குறித்தும் கலங்காமல் நம் வாழ்க்கையில் அவரை முன்னுதாரணமாக கொண்டு அவரை முழுவதுமாக நம்பி அவரை முழு இருதயத்தோடு கூட நம்பி முன்னேறி செல்லும்போது கர்த்தர் நம்மை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமானதாக இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ அப்படியாக ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லலாமா? ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வலப்பக்கத்தில் இருக்கும்பொழுது நாங்கள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. ஆண்டவரே, எரிகின்ற சூளைக்குள் சென்றாலும் சரி, அது போன்ற பிரச்சனைகளுக்குள்ளாக சென்றாலும் சரி, ஆனாலும் வேதம் அழகாக சொல்லுகிறது, அவர்கள் முடி கூட கருகாமல் அந்த புகையின் வாசனை கூட இல்லாமல் அவர்களை மீண்டும் பத்திரமாக கொண்டு வந்தார் என்று சொல்லி, அப்படியாக நம் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் சரி, ஆண்டவர் இந்த பிரச்சனையை அனுமதித்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக போயிட்டு வரும்பொழுது அந்த பிரச்சனை இருந்த தடம் கூட தெரியாமல் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். எப்படி அந்த ஒரு புகையில் போயிட்டு வந்தாலும், அந்த தீயில போயிட்டு வந்தாலும் அவங்க முடி கூட கருகிற வாசனை இல்லாமல் இருந்துச்சோ, அதுபோல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும், நம்ம கடந்து வந்த எல்லா பிரச்சனைகளையும் அதன் தடம் தெரியாம அளவுக்கு ஆண்டவர் நம் வாழ்க்கையில் மாற்றி தரப்போகிறார். ஸோ அந்த ஆண்டவருடைய அந்த கிருபையை எண்ணி, அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவரை உயர்த்தும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது அவர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரத்தில் நோக்கி சொல்லலாம், ஆண்டவரே, யோர்தான் போன்ற பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையில் வந்துருந்துச்சு, ஆனாலும் நீ செய்த நன்மைகளை சொல்லி துதிக்கும் பொழுது, உம்மை துதிக்க துதிக்க ஆண்டவரே இயேசுப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் லேசானதாக மாற்றி கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை நம்பி எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி செல்ல உமது கிருபையானது எங்களுக்கு பரிபூர்ணமாக விளங்கும்படியாக ஒரு விஷயம் இடத்துல கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆண்டவரத்தில் உயர்த்தி கேட்கலாமா? இயேசுவே, எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகள் காய், என்றும் தாங்கும் உம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் உம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகள் காய், இன்றும் தாங்கும் உம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் உம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகள் காய், என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே.
இன்ப இயேசுவின் நாமமே. ஆமாண்டவரே, எங்களை இம்மட்டுமாக தாங்கி வந்த உமது கரத்திற்காக நன்றி ஆண்டவரே, உமது தயவிற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை முழு மனதோடு கூட நம்பி ஆண்டவரே, உம்மிடத்தில் முழுவதுமாக சாய்ந்து உண்மையே நம்பி வாழ்வதற்கு ஆண்டவரே ஒரு விசையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யோர்தான் போன்ற பிரச்சனைகள் வந்த போதிலும் நீர் எங்களை அதிலிருந்து காத்திருக்கீங்க ஆண்டவரே. நீர் அதிலிருந்து எங்களை தப்பு வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உண்மை மாத்திரமே எங்கள் பலனாக கொண்டு நீர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க, எல்லா அவிசுவாசமான காரியங்களையும் மாற்றி போடுங்க. விசுவாசத்தின் தகப்ப நீர் உண்டு என்று அவங்க வாழ்க்கையில் ஒரு விசையாக உணர, ஒரு விசையாக இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அசைவாடுங்க, அவங்களுடைய தடைகளில் நீங்கள் அசைவாடுங்க, அவங்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க காரியங்களை நீங்கள் ஒரு விசையாக அசைவாடுங்க ஆண்டவரே. மீதியான நேரத்தில் இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். அநேக நாட்களுக்கு பிறகு மறுபடியுமாய் இதை ரெஸ்யூம் பண்ணத்தக்கதாய் தேவன் பாராட்டின பிரதான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலே நீர் எங்களோடு நீங்கள் ஒவ்வொருவரும் விசாரித்ததுக்கும் மற்றும் எங்களுக்காய் ஜெபித்ததுக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய செய்தி கடந்து போவோம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை இரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துக்கு கீழாக எங்களுடைய சபையில் முதல் வாரம், 2வது வாரம், 3வது வாரம் செய்தியை கேட்டோம். ஆனால் இது ஆன்லைனில் இது 4th வீக் மாத்திரம் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருந்தோம். என்னன்னா, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வராது என்று சொல்லல. பிரச்சனை வரும், ஆனால் அதன் மத்தியில் அவள் விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்றார். அது மாத்திரம் இல்லை, கீழே பார்க்குறோம், உங்களை எல்லா பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி உங்களை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்காரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வேதத்தில் பார்க்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் பரிசுத்தவான்கள் அநேக பிரச்சனைகளை சந்தித்து வந்தார்கள், அநேக போராட்டங்களை சந்தித்து வந்தார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் அனுமதித்த போது இது ஏன் என்று கேள்வி அவர்களுக்குள்ளே எழும்பினது. ஆனால் வேதத்தில் உங்களுக்கு அழகா போட்டிருக்கு, இந்த ஜனத்துக்கு எதிரே உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அதாவது உங்களை ஒரு ஃபோர்ட்டிஃபைட் வாலாக, உங்களை பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கு அவரால் முடியும். அதுக்கப்புறம் அது சொல்றாரு, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். நீங்களும் நானும் அநேக போராட்டங்களை சந்தித்து வருகிறோம். இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு. வேதம் சொல்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய சபையாக, நம்ம குடும்பமாக நம் தெய்வீக வழிநடத்துதலுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். we need God's direction. அநேக பயங்கள், அநேக போராட்டங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக விதமான காரியங்கள் என்ன முடிவெடுக்கிறது என்று தெரியாத திகைத்து கொண்டிருக்கும் போது தெய்வ வழிநடத்துதலுக்காக நீங்களும் நானும் குடும்பமாய் காத்திருக்க கடமைப்பட்டிருக்கோம். நம்முடைய சபை அதற்காய் காத்திருக்க கடமைப்பட்டிருக்கோம். உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் தேவன் உங்களை வழிநடத்துகிறதை நீங்கள் உணர வேண்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய லைஃப்ல 2வது தெய்வீக அதிகாரம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி உன்னை விடுவிப்பேன். அப்ப விடுவிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானியேலுடைய சம்பவம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய சம்பவங்கள். கர்த்தர் அதை அனுமதித்த போது அவர் சாத்ராக், மேஷாக் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்காமல் போனாலும் நீங்க வைத்திருக்கிற இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர்களை விடுவித்ததை நம் வேதத்தில் பார்க்கிறோம். தானியேலை பற்றி நல்லா தெரியும். தானியேல் சிங்கக்கேபியில் போடப்பட்ட போது அநேகர் நினைத்தாங்க தானியேல் அதோட அவனோட லைஃப் முடிஞ்சு
போச்சு என்று சொல்லி. ஆனால் அவனை விசாரித்த அந்த ராஜா வந்து கேட்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி கேட்டபோது தானியேலுடைய ஸ்டேட்மெண்ட், ராஜாவே நீர் வாழ்க, என்னை தப்புவித்தது மாத்திரமல்ல, இந்த என்னை மறுபடியுமாய் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கார், சிங்கத்தின் வாயை கட்டினார் என்று சொல்லி அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அநேக எரேமியாவினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இந்த எரேமியா தீர்க்கதரிசி வீப்பிங் ப்ராஃபட் என்று சொல்வார்கள், அழுகையின் தீர்க்கதரிசியாக இருந்தவர். அநேக காரியங்களை குறித்து அவர் பயந்து கொண்டிருந்தவர். அவரை பற்றி 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் சொல்ற காரியம், நீ பயப்படாதே, நான் உன்னை அனுப்புற இடத்துலலாம் நான் சொல்ல வேண்டிய காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா பயம், ஒருவேளை இந்த எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்க இருக்கிற நாளை தினத்திலிருந்து சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸ் 10th ஆரம்பிக்க இருக்குது, அநேக பயங்கள் இருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகள் வருகிற நாட்களில் இருக்கக்கூடிய +2 எக்ஸாம்ஸ்ல அநேக பிள்ளைகள் பயந்து கொண்டிருக்கலாம். எதிர்காலங்கள் எப்படி இருக்கு என்று யோசிக்கலாம். தேவன் உங்களை நடத்தும்படியாக, தேவன் உங்களுடைய எதிர்காலத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக அவருடைய தெய்வீக வழிநடத்துதலுக்கு நாம் காத்திருக்க கடமைப்பட்டிருக்கோம். இரண்டாவது நான் சொன்ன, நம்முடைய தெய்வீக அதிகாரம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை, அவர் ஒரு வார்த்தையை சொல்வார் என்றால் காரியங்கள் மாறுதலாய் முடியும். அவர் ஒரு வார்த்தையை சொல்வார் என்றால் நிச்சயமாகவே சுகம் கிடைக்கும். அவர் ஒரு வார்த்தையை சொல்வார் என்றால் மரித்த லாசரு திரும்பி வர முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அந்த தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய சபையில், நம்முடைய குடும்பத்தில் ஒரு தெய்வீக வெளிப்பாடு இருக்க வேண்டும். தேவன் நம்மை வழி நடத்துகிறதை ஒவ்வொரு நாளும் உணரக்கூடியவளாக இருக்க வேண்டும். இந்த இடம் கரங்களை பிடித்து நான் நடத்துவேன் என்று சொல்லுகிற தேவன் அந்த வழி நடத்துதலை உணரக்கூடிய ஒரு விசுவாசிகளாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான போதகர்களே, அருமையான குடும்ப தலைவர்களே, அருமையான ஸ்டூடெண்ட்ஸே, உங்களுக்கு பார்த்து நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறாரா? தெய்வீக அதிகாரம் உங்களை வழி நடத்துகிறதா? தெய்வீக வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்யும் போது தேவன் உங்களை விசேஷித்த விதமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். எங்கள் சபையின் சார்பாக உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்களுடைய பயங்கள் மாறும். உங்களுடைய தேவ வழிநடத்தலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உணர முடியும். அது மாத்திரமல்ல, தெய்வீக அதிகாரத்தினால எல்லாவற்றையும் நீங்க இழந்து போனதை திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடக்கூடியவராய், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணக்கூடியவராய், கர்த்தர் உங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவராய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்படியாகவே உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எல்லா விதமான உலக பயத்திலிருந்து என்னை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எனக்கு தெய்வீக வழிநடத்துதல் தேவை என்று சொல்லி கேட்போம். தெய்வீக அதிகாரம் எனக்கு தேவை என்று சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, தெய்வீக வெளிப்பாடு எனக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த இடத்துல இந்த காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினால் மாத்திரமே நான் இதை செய்வேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நிச்சயத்தோடு நீங்கள் முன்னேறி போகும்போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே இயேசப்பா எரேமியாவின் மூலமாய் ஆண்டவரே நீங்க பேசினதுக்காக நன்றி. எங்களை ஆண்டவரே இயேசப்பா விசேஷமாய் எதிரே அரணான வெண்கல ஆண்டவரே இயேசப்பா வெண்கல அலங்கமாய் எங்களை வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாய் அநேகர் யுத்தம் பண்ணலாம், ஆனால் அவளை மேற்கொள்ள விடாதபடி கர்த்தர் எங்களுக்காக வழக்காடுகிறவராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலவேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில ஏசப்பா எந்தெந்த காரியங்களாம் பயந்து கொண்டிருக்காங்களோ, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே உடைய வழி நடத்துவதற்காக காத்திருக்காங்களோ, கர்த்தர் அவளை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். விசேஷமாய் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய விசேஷித்த கிருபைகளை கொடுப்பீராக. அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஏசப்பா தானத்தை கொடுப்பீராக. எல்லா பயத்தை அப்புறப்படுத்துங்க. எல்லா காரியங்களும் நீங்க வழி நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் நம்ம அனைவரோடும் கூட இப்போதும் எப்போதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய ஸ்கிரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.